ஹாய் மக்களே. லோகேஷ் கனகராஜோடைய வன்முறையிலையும் லோகேஷ் கனகராஜோடைய அட்ராசிட்டியில தான் கூலி படமே உருவாகி இருக்குது அப்படின்னு பரவலாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ் எங்கெல்லாம் சறுக்கியிருக்காரு, எங்கெல்லாம் படத்தில் ஓட்டைகள் இருக்குது, எங்கெல்லாம் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்கணும், எங்கெல்லாம் லோகேஷ் சொதப்பியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். கூலி படம் முழுக்க நிறைய இடங்களில் லோகேஷ் கனகராஜ் கவனம் செலுத்தியிருக்கணும். ஆனால் முக்கியமாக ஒரு டாப் 10, டாப் 5, டாப் 7 அப்படிங்கிற கேட்டகரி எடுத்துட்டோம்னா, முதல் விஷயமா படத்தோட கூலி படத்தோட முதல் விஷயம் லோகேஷ் கனகராஜ் எந்த இடத்துல சறுக்குனார், எந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கணும், எந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கணும் அப்படின்னு பார்த்தா, வாட் இஸ் த பவர் ஹவுஸ்? பவர் ஹவுஸ்னால் என்ன? சத்யராஜ் சாகும்பொழுது ஏன் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார்? சரி, சத்யராஜ் சாகும்பொழுது பவர் ஹவுஸ்னு சொல்லிட்டாரு, அதை ஓப்பன் அப் பண்ணணும்ல. பவர் ஹவுஸ்னால் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, ஆடியன்ஸுக்கு புரியணும்ல. ரஜினியாவது அதை பண்ணியிருக்கணும்ல, அட்லீஸ்ட் நாகார்ஜுனாவது அதை பண்ணியிருக்கணும்ல, படத்தோட எண்டில் அப்போயாவது பண்ணியிருக்கணும்ல. எங்கேயுமே பவர் ஹவுஸ்னால் என்னென்னு ஓப்பன் பண்ணலை. ஒரே ஒரு இடத்துல எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, பவர் ஹவுஸ்னு ஒரு விஸ்கி பாட்டில் இருந்தது, அதை எடுத்து ஃபுல்லாக குடித்தார் ரஜினி. இவ்வளோ தான் பவர் ஹவுஸோட எக்ஸ்ப்ளனேஷனா படத்தில்? பவர் ஹவுஸ்னால் என்னன்னு சொல்ல வேண்டாமா? ஏன் சாகிற தருணத்தில் சத்யராஜ் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும்? அப்போ ஏதோ ஒன்று சத்யராஜ் கண்டுபிடிச்சிருக்காரு, அப்படியா? அதுதான் மீனிங்கா? அப்போ ரஜினி ஏன் அதை கண்டுக்கவே இல்லை? ஏன் அதை சீரியஸாக எடுத்துக்கலை? அப்போ பவர் ஹவுஸ்னால் என்னென்னு ரஜினிக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் தெரிஞ்ச கோட் வேர்டா, அல்லது பவர் ஹவுஸ் அந்த வார்த்தையை கேட்டுட்டு சத்யராஜ் அடிச்சே கொண்டு அந்த வில்லனுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமா என்ன அது அப்படிங்கிறது ஆடியன்ஸ்கிட்ட கன்வே பண்ணாமல் போனது. படத்தோட மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் லோகேஷ் கோட்டை விட்டுட்டார். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், ரஜினியோட பொண்ணு தான் ஸ்ருதிகாசன் பிரீத்தி அப்படிங்கிற விஷயம் ரஜினிக்கு தெரிஞ்சிருச்சுல. ஸ்ருதிகாசனுக்கும் அந்த இடம் தெரிஞ்சிருந்தா படத்தோட வெயிட்டேஜ் அல்லது அந்த சுவாரஸ்ய காட்சிகள்னு சொல்லுவாங்கள்ல, அது இன்னமும் விறுவிறுப்பாக இருக்கும், அல்லது மனசுக்குள்ளே அப்படி நிற்கிறமான ஒரு காட்சியாக மாதிரி இருக்கும். ஸ்ருதிகாசன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கைதி நம்பர் தான், உனக்கு எதாவது பிரச்சனைனா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த கைதி நம்பரை, இந்த கூலி நம்பரை சொல்லுன்னு சத்யராஜ் சொல்லிட்டார், ஓகே. ஆனால் அவர் தான் உன் அப்பான்னு ஸ்ருதிகாசன்கிட்ட சொல்லலை. ஆனால் யார் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூலி நம்பர் சொல்கிறாங்களோ அவங்க தான் உன்னுடைய பொண்ணு அப்படின்னு நடிகர் சார்லி ரஜினிகிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ ரஜினி எதிர்பார்த்துருக்காரு, சொன்ன மாதிரியே எதிர்பார்த்த மாதிரியே ஸ்ருதிகாசன் பிரீத்திங்கிற அந்த கதாபாத்திரம் ஃபோன் பண்ணுறாங்க. ரஜினி தெரிஞ்சிருச்சு இவங்க தான் நம்மளுடைய பொண்ணு அப்படின்னு. ஆனால் ஸ்ருதிகாசனுக்கு என்னன்னா, நம்ம அப்பாவுக்கு தான் நம்ம ஃபோன் பண்ணுறோன்னு விஷயம் தெரியல, பிரச்சனைனா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண, அவ்வளோதான். ஆனால் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருந்தது. எந்த இடத்துல அப்படின்னா, அமீர்கான் வந்து கத்தி எடுத்துகிட்டு பெரிய அந்த வால் எடுத்துகிட்டு ரஜினியோட கழுத்தை வெட்ட வருவார் லாஸ்ட் சீனில். அப்போ அண்ணே தேவானே அப்படின்னு சொல்லுவார். அண்ணன் தேவானன்னு சொல்லிவிட்டு கூலி நம்பர் அப்படின்னு சொல்லியாவது ஓப்பன் பண்ணியிருக்கணும், அல்லது கூலி நம்பருன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருந்தால் ஸ்ருதிகாசனோட ரியாக்ஷனை காட்டியிருந்திருக்கலாம். ஓ, நமக்கு ஏதாவது பிரச்சனைனா ஓ இவர் தான் நம்மளை வந்து காப்பாற்றிட்டு வரா அப்படின்னு பண்ணியிருக்கலாம். ஸ்ருதிகாசனுக்கு ஒரு விஷயம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு விஷயம் ஓப்பன் அப் பண்ணலை, அல்லது சொல்ல மறந்துட்டாங்க போல். சத்யராஜ் என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு ஒரு கால் பண்ணி கூலி நம்பர் சொல்லுன்னு சொல்லிட்டார். ஸ்ருதிகாசனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க அப்பா சத்யராஜுக்கு ஏற்படுற பிரச்சனை, அந்த பிரீத்தி கதாபாத்திரத்தை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனை, பிரீத்தி கதாபாத்திரம் எவ்வளோ பிரச்சனைகளை மாட்டினாலும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ரஜினி தான் உள்ளே போய் காப்பாற்றுறாதுல்ல. அப்போ ரஜினியை மீறி அங்கே ஒரு சக்தி இல்லை, ரஜினி தான் தன்னை காப்பாற்றக்கூடிய பெரிய டான், ஒரு இன்டர்நேஷ்னல் டான். அமீர்கானே அண்ணான்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு, ரஜினியை கொல்லாமல் நட்பு பாராட்டுற அளவுக்கு ரஜினி அந்த இடத்துல பெரிய ஆளாக இருக்கும் பொழுது, ரஜினியை விட நம்மளை ஒருத்தர் பாதுகாத்துற முடியும் அப்படிங்கிற ஸ்ருதிகாசன் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அந்த இடத்த ஓப்பன் அப் பண்ணாமல் முழுசாக சொல்லாமல் போயிட்டார். அந்த இடத்துல கூலி நம்பர் இன்னாரு ஸோ ரஜினி தான் அப்படிங்கிறதையும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா படத்தோட சுவாரஸ்யம் இன்னும் சூப்பராக இருக்கும். மனசில் நிற்கக்கூடிய ஒரு காட்சியாக அந்த காட்சி ரொம்ப அழகாக பதிவாக இருக்கும். அந்த இடத்துல லோகேஷ் மிக முக்கியமாக கோட்டை விட்டுட்டார். ரொம்ப அழகானது. அட்லீஸ்ட் லாஸ்ட்டில் கூட ஏதோ ஒரு வகையில் இவர் அப்பா அல்லது ஏதோ ஒன்று சம்திங் ஸோ லாஸ்ட்டில் அங்கிள்னு கூப்பிட்ற மாதிரி படம் போணுச்சு. பர்சனல் லைஃப்பில் சில பேருக்கு அது கனெக்ட் ஆகலாம். ஆனால் வந்து ஒரு அப்பா மகளோட விஷயத்தை அங்கிள்னு கூப்பிட்றத பெரும்பாலும் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அல்லது ஏற்றுக்க மாட்டாங்க.
அது படத்துக்காக அமைக்கப்பட்ட காட்சிகளாக இருந்தாலும் அந்த இடத்துலையும் அப்பாவை எப்படி அங்கிள்னு கூப்பிட்ற மாதிரியா இருக்கார். வாட் எவர் ஏதோ ஒன்று ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த இடத்துல விட்டுருக்கணும். அல்லது ஸோ ஸ்ருதிஹாசனோட மனசில் ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஒரு நெருடல் இருக்குது, அதை தாண்டி அப்பான்னு கூப்பிட மனசு இல்லாமல் அட்லீஸ்ட் அங்கிளாவது கூப்பிட்றாங்கிற மாதிரியான கன்வே பண்ணியிருக்கணும். அந்த இடத்துலையும் லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் சறுக்கிட்டார். ஏன்னா இந்த 2 இடங்களுமே கூலி படத்தோட மிக முக்கியமான ஒரு, எப்படி சொல்கிறது, பயங்கரமான ஒரு 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 பவர்ஃபுல்லான லைன். வாட் இஸ் த பவர் ஹவுஸுங்கிற விஷயம், அப்பா மகள்ங்கிற விஷயம் ரஜினிக்கு மட்டும் சொல்லிவிட்டு ஸ்ருதிஹாசன் சொல்லாமல் விட்டதெல்லாம் படத்தோட மிகப்பெரிய ஓட்டைகள் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. பொதுவாக ரஜினியோட படம் அப்படின்னா குறைந்தபட்சம், நான் சொல்கிறது மேக்ஸிமம் இல்லை, குறைந்தபட்சம் ஒரு காட்சியாவது ஃபேமிலி ரிலேட்டடான காட்சிகள் இடம்பெறும். அதுதான் இயல்பான ஒரு விஷயம். ஏன்னா 6 முதல் 60 வரை ரஜினியோட அந்த ஆடியன்ஸ் பிடிச்சி வச்சுருக்காப்புல. சத்யராஜ் குடும்பத்தை வச்சாவது, அதாவது ரஜினியை வெறும் சிங்கிளாகவே காமிச்சது ஓகே, முரட்டு சிங்கிளாக காமிச்சது ஓகே, வாட் எவர். சத்யராஜுக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது, அழகான 3 மகள்கள் இருக்காங்க. 3 அழகான மகள்களை வச்சுட்டு ரொம்ப அழகான அற்புதமான நெஞ்ச வருடுற மாதிரியான மனசை ரம்யமான காட்சிகள்லாம் ரொம்ப அழகாக கட்டமைச்சிருக்கலாம். ஏன் அந்த இடத்துல லோகேஷ் சறுக்குனார்? ஏன் அந்த இடத்துல சொதப்பினார்? அழகான 3 பெண்களை வச்சுக்கிட்டு ஏன் ஒரு ஃபேமிலி ரிலேட்டடான மனசில் நிற்கும்படியான ஒரு மனசை வருடுற மாதிரியான ஒரு ரம்மியமான காட்சியை ஏன் லோகேஷ் கட்டமைக்கலை? ஏன் தவற விட்டார்? ரொம்ப முக்கியமான ஓட்டம் இந்த விஷயம் இந்த இடத்துல. அதை தாண்டி ஆடியோ லான்ச்சில் சத்யராஜ் பேசும்பொழுதே, இது வரைக்கும் ரஜினி கூட 7 படம் நடிச்சிட்டேன், 7மே நான் வில்லனாக நடித்தேன், இந்த படத்தில் நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னா ரஜினிக்கு நான் நண்பனாக வரேன் அப்படின்னு தான். ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும் ஒரே ஒரு சீன் ஒன்றா வர மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலுமே ஒரு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி, அந்த நட்புக்கான விஷயம் மனசில் நிற்கிற மாதிரி, தளபதி படத்துலலாம் உனக்கா நான் என் உயிரே கொடுப்பேன், எடுத்துக்க எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அழுத்தம் திருத்தமாக ஒரு காட்சி கூட மனசை தொடுற மாதிரியோ, 2 பேரும் பயங்கரமான நண்பர்கள், ஃப்ரெண்டு, அதனால் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு டயலாகாக சொல்லாமல் அதை காட்சிப்படுத்துகிற விதத்தில் காட்சிப்படுத்தி இருந்தால் எவ்வளோ அழுத்தமான ஆழமான ஒரு விஷயமா அந்த இடத்துல பதிவு செஞ்சுருக்க முடியும். ஸோ ஃபேமிலி சென்டிமெண்ட் விஷயத்தில், ஃபேமிலி ரிலேட்டடான காட்சிப்படுத்துகிற விஷயத்தில், ஃப்ரெண்ட்ஷிப்பை மேன்மைப்படுத்துகிற விஷயத்தில், ஃப்ரெண்ட்ஷிப்பை போற்றக்கூடிய வகையில், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் தர வகையில் ரொம்ப முக்கியமான இந்த இடத்துல லோகேஷ் சறுக்கிட்டார், கோட்டை விட்டுட்டார். படத்தில் முக்கியமான வில்லன் சௌபின், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவருடைய காதலியாக வரக்கூடிய அந்த மலையாளி நடிகை, அந்த போலீஸாக வரக்கூடிய அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்காங்களே, அவங்கள ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஓகே, திடீர்னு ஒரு படத்தில் ட்விஸ்டெலாம் வச்சு அவங்க தான் முக்கியமான வில்லி அப்படின்லாம் காமிச்சிருக்காங்க. அதை இன்னமும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாமோ, போகிற போக்கில் காட்டிட்டு போயிட்டாங்களோ, இன்னமும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கலாமா, அவங்க யார் என்ன, அவங்களோட மாஸ்டர் மைண்டு அவங்க தான்னு போகிற போக்கில் வித்தின் செகண்டில் அப்படி காட்டிட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக போயிருந்துருக்கலாமோ, அல்லது முக்கியமான சினிமா விமர்சகர்கள் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை போட்டிருக்கலாமோ. இப்போ படத்தில் உபேந்திரா ஏன் இருக்கார்? படத்தில் ஒரு கில்லுக்கிற மாதிரி இருக்கார், உருப்படியான ஒரு டைலாக் கூட அவர்கிட்ட இல்லையே. அண்ணா முடிச்சிட்டானா, அண்ணா அவ்வளோதானா? இதுதான் உபேந்திராவுடைய கேரக்டரா? இதுக்காக தான் உபேந்திரா படத்தில் நடித்தாரா? உபேந்திரானா கருவேப்பிலை கொத்தமல்லியா? ஏன் அவரை ஃபஸ்ட்டு அந்த கதாபாத்திரம் ஏன் அந்த படத்தில் தேவையா, நெசசரியா? இவ்வளோ கேள்விகள் இருக்குல்ல. அப்போ சௌபினோட காதலியாக எவ்வளோ ஒரு வெயிட்டேஜான ஒரு ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அப்போ அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நின்று நிதானமாக விளையாடுற மாதிரி காட்சிப்படுத்தியிருக்கணும். போகிற பக்கம் சொல்லிட்டாங்க. அப்படி இல்லையா, அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு ஏஜென்ட் டீனாவை கூட போட்டிருக்கலாம், வாட் எவர். இல்லை, அந்த மாதிரி சொல்ல வரேன். ஒரு முக்கியமான ஒரு இடத்த அந்த இடத்துல லோகேஷ் சறுக்கிட்டார், கோட்டை விட்டுட்டார் அப்படிங்கிறது தான் முக்கியமாக அந்த இடத்துல பார்க்க தோணுது. படத்தில் கடைசி சீன் தான் ஒரு 1.5 நிமிஷத்துக்கு அமீர்கான் வந்துட்டு போகிறாரு. அமீர்கான் கூலி படத்தில் தேவையா அப்படிங்கிற கேள்வி இருக்க தான் செய்யுது, நான் இல்லைன்னா சொல்லலை. பட் அவர் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த 1.5 நிமிஷம் வந்தாலும் 2 நிமிஷம் வந்தாலும் மனுஷன் மாஸ் காட்டியிருக்கார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, அமீர்கானை கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் படத்தோட முக்கியமான நம்பர் 1 வில்லன் வந்து நாகார்ஜுனா, ஒரு இன்டர்நேஷ்னல் டான். ஒரு இன்டர்நேஷ்னல் டானை சாகடிக்கக்கூடிய காட்சிகள் இருக்குல்ல, ரொம்ப ஈஸியாக ஒரு மாசாலாக அதை காட்டியிருக்கணும். ரொம்ப ஈஸியாக
ஏன் சாகடிச்சாங்க? அந்த இடத்துல ஏன் ஸ்டென் மாஸ்டர்ஸ் சறுக்குனாங்க? ஸ்டென் மாஸ்டர்ஸ் சறுக்குனாங்கன்னு சொல்ல மாட்டேன், லோகேஷ் சறுக்கிட்டார். லோகேஷ் அந்த இடத்துல ஸ்கிரிப்ட் எழுதின விதங்கள் அல்லது காட்சிப்படுத்தின விதத்தில் லோகேஷ் கோட்டை விட்டுட்டார். சரி, ஒரு இன்டர்நேஷ்னல் டானே நாகார்ஜுனாவை ஈஸியாக சாகடிச்சிட்டாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் டானோடைய பையனை ரொம்ப ஈஸியாக கொலை பண்ண முடியும். எப்படி சொல்கிறது, யாருமே, அதாவது ரஜினி தனியாக கூட்டிகிட்டு போய் பேசும்பொழுது கண்காணிக்க ஒரு டீம் வருது. அந்த கண்காணிக்கிற டீம் எவ்வளோ பலசாலியாக இருப்பாங்க. அவங்களையே அந்த ஜோபினோட காதலி, அந்த படத்தில் வில்லியாக வரக்கூடிய அந்த காதலி ஈஸியாக கொலை பண்ணிட்டு போகிற மாதிரியான காட்சிகள் இருந்தது. ஒரு இன்டர்நேஷ்னல் டானோடைய சன்னை எப்படி அவ்வளோ ஈஸியாக கொன்ற முடியுமா? ஏன் அந்த இடத்துலையும் போகிற போக்கில் அப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க? அந்த பையனை கொலை பண்ணுற சீனை நாகார்ஜுனா பார்க்கக்கூடிய காட்சிகள் பிரம்மாண்டமாக இருந்தது. எஸ், கரெக்டு. ஆனால் ஈஸியாக கொலை பண்ணுற மாதிரி ஆகி போச்சுல. ஏன் அந்த இடத்துல லோகேஷ் கனகராஜ் கவனம் செலுத்தலை? அந்த இடத்துலையும் சறுக்கிட்டார். படத்தில் ரஜினியை குடிக்க வச்சுருக்க வேண்டாம், பீடி குடிக்க வச்சுருக்க வேண்டாம். அவரே பர்சனல் லைஃப்பில் விட்டு ரொம்ப நாளாயிடுச்சு. அவருடைய ஹெல்த் கண்டிஷன், அவருடைய ஆன்மீகம், இது மாதிரியான நிறைய காரணங்களில் அவர் ஸ்மோக் பண்ணுறதும் கிடையாது, ட்ரிங்க் பண்ணுறதும் கிடையாது. தன்னுடைய ரசிகர்கள் தன்னை பார்த்து குடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே ரஜினி தன்னுடைய ஸ்மோக் பண்ணுற பார்ட்னராகவும் சொல்லப்படுது. ரொம்ப நாள் ரஜினி படத்தில் குடிக்கிறத காட்சிகள், ஸ்மோக் பண்ணுற காட்சிகள் அவாய்ட் பண்ணியிருந்தார். ஏன் அந்த இடத்த திருப்பியும் அந்த விஷயத்தை லோகேஷ் கையில் எடுத்தார்? ஒரு சமூக அக்கறை லோகேஷுக்கு இல்லையா? ரஜினியை திருப்பி தவறாக பயன்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியிலையும் லோகேஷ் மறுபடியும் அந்த இடத்துல சறுக்கியிருக்கார், சொதப்பியிருக்கார். ஓவராலாக படம் வந்து ஸ்பீடாக போகுது, எஸ். ஆனால் ஒரு காட்சியாவது மனசில் நிற்குதா அப்படின்னு கேள்வி கேட்டால் 1-2 காட்சிகள் நிற்கிது. ஆனால் அதை தாண்டி லோகேஷ் படத்தில், ரஜினியோட படத்தில் 1-2 காட்சி தான் மனசில் நிற்கணுமா? அதை தாண்டி வேறு இந்த காட்சிகள் நிற்கக்கூடாதா? நிற்கிறதுக்கான ஒரு சுவாரஸ்யமான சீன் படத்தில் இல்லையா அப்படின்னு கேட்டால் எஸ், இல்லை. படம் ஸ்பீடாக போகுது, ரொம்ப வேகமாக போகிறதுன்னு தெரியல, வருதுன்னு தெரியல, சின்ன சின்ன லேகெல்லாம் இருக்குது. ஆனால் காட்சிகள் மனசில் நிற்கணும்ல. ஒரு ரெகுலர் பேட்டர்ன், ஒரு தமிழ் சினிமாவுக்கான ஒரு ரெகுலர் பேட்டர்ன் தான் கூலி படமா, அப்படி தான் ரஜினி படம் இருக்கணுமா அப்படிங்கிற இடத்துல லோகேஷ் சறுக்கிட்டார், சொதப்பிட்டார். எல்லோரும் சொல்கிற மாதிரி இது ஒரு தடவை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் படம் பார்க்கலாம், அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஓகே. ஆனால் நம்ம ஸ்பெஷலாக ஒரு அட்ராக்ஷன் கொடுப்போம்ல டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கும் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் மார்க்கு, ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் நம்ம வைப்போம் இல்லையா? அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வைக்க முடியலை. இது ஒரு ரெகுலர் பேட்டர்ன் தான். லோகேஷ் கனகராஜாக இருக்கட்டும், கூலி படமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ரெகுலர் பேட்டர்னுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ தனியாக ஸ்பெஷலாக ஒரு அட்டென்ஷன் படத்துக்கு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி தான் லோகேஷ் சறுக்கியிருக்காரு, சொல்ல வைக்கிறார். படத்தில் வேறு ப்ளஸ்ஸே இல்லையான்னு கேட்டால் பயங்கரமான ஒரு ப்ளஸ் இருக்குது. படத்தை டாப் டு பாட்டம் தூக்கி நிறுத்துகிற ஒரே ஒரு விஷயம் மியூசிக் தான், அனிருத்தோட இசை தான். அனிருத்துக்கு பெரிய அளவில் அந்த இடத்துல வாட்ஸ்அப் சொல்லிக்கலாம். அனிருத்தோட இதுக்கு முந்தின படங்கள் 1-2 ஒரே மாதிரியான மியூசிக் இருக்கும், ஒரே மாதிரியான சாங்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரே பேட்டர்ன்லேயே அனிருத் மியூசிக் பண்ணுறாரு, ஒரே பேட்டர்ன்லேயே இந்த படத்தில் உள்ள பாட்டுக்கும் அந்த படத்தில் உள்ள பாட்டுக்கும் வித்தியாசமே தெரியல, எல்லாமே டிஜிட்டல் குப்பையா அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தூக்கி ஓரம் தூக்கி போடுற மாதிரி இந்த படத்தில், கூலி படத்தில் சும்மா மாஸ் காட்டியிருக்காரு அனிருத். அனிருத்தோட மியூசிக் தான், சாங்ஸ் தான் இந்த படத்தையே டாப் டு பாட்டம் தூக்கி நிப்பாட்டுது. அதனால் அனிருத்துக்கு ஒரு வாட்ஸ்அப். அனிருத் மட்டும் கூலி படத்தில் இல்லை அப்படின்னா இந்த படத்தோட ரிசல்ட் என்னங்கிறது மிகப்பெரிய அளவில் விமர்சனமாக மாறி இருக்கும். அந்த விமர்சனங்களை பாதிக்கு பாதி குறைச்சது அனிருத்தோட மியூசிக் தான். ஸ்ருதிஹாசனோட நடிப்பு, ரஜினியோடைய நடிப்பு, அமீர் கானுடைய மாசான ஒரே ஒரு சீன், இதை தாண்டி படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்ல தோணுது. ஓவராலாக நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ தூரம், அவ்வளோ எதிர்பார்த்து படத்துக்கு போனால் பெருசாக ஒன்றும் இல்லை. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டு போனீங்கன்னா மேபி படம் உங்களுக்கு பிடிக்கலாம். எதிர்பார்ப்போடு போனால் நீங்கள் ஏமாந்துருவீங்க அப்படி மட்டும் தான் சொல்ல தோணுது. ஓவராலாக கூலிக்கு என் சார்பில் ஒரு 5 மார்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது, அவ்வளோதான். லோகேஷ் கனகராஜை கூலி படத்தை விமர்சனம் பண்ணுறது வந்து என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. இந்த தவறுகளை சுட்டி காட்டினால் நாட் ஓன்லி லோகேஷ்,
இதே மாதிரி மாசான படம் பண்ணக்கூடிய நிறைய டைரக்டர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோகேஷ்க்கு தன்னுடைய அடுத்த படத்தில் இந்த மாதிரியான தவறுகளை திருத்தி கொண்டு மாற்றி அமைத்து இன்னும் சினிமா ரசிகர்களை கவரக்கூடிய வகையில் காட்சிகளை அமைப்பதற்கு லோகேஷ்கே இது உந்துகோலாக இருக்கும் அப்படிங்கிற தார்மீக அடிப்படையில் மட்டுமே இந்த நிறை குறைகள் சுட்டி காட்டப்பட்டதே தவிர எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. மிக்க நன்றி.